எப்போதுமே ஒருத்தர் பேசுகிறத வச்சோ நடந்துக்கிறத வச்சோ நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிடாதீங்க. நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிருப்பீங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு கெட்டவங்க இருப்பாங்க. கெட்டவங்கன்னு நினச்சி ஒதுக்கி வச்சுருப்பீங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்லவங்க இருப்பாங்க. சூழ்நிலை தாங்க எல்லாரையும் மாற்றும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு கதை சொல்லியிருக்கேன். அந்த கதை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வானத்தை நோக்கிய நாய் அப்படிங்கிற கதையை தான் இப்போதைக்கு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாமா? ஒரு சிறிய ஊரில் ஒரு நாய் இருந்தது. அது எப்போதும் ஒரு பெரிய பசுவை தோட்டத்தில் துரத்தி விளையாடி கொண்டே இருக்கும். அங்கு தினமும் ஒரு மனிதர் வானத்தை பார்த்து கொண்டே மெதுவாக நடந்து செல்வார். நாய் அவரை பார்த்து சிரித்தது. எதுக்கியா வானத்தை பார்த்துட்டு நடக்கிற? கீழே பார்த்துட்டு நடந்து போயா? கீழே எங்கேயாவது விழுந்துட போகிற? பெரிய வயசானவரை கை காலை முறிச்சுக்க போகிற அப்படின்னு நினைக்குமா? ஒரு நாள் நாய் ஓடிக்கொண்டிருந்தபோது கிணற்றில் தவறி விழுந்தது. கிணற்றிலிருந்து மூச்சு வாங்க முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் வானத்தை பார்த்து கொண்டே வந்த அந்த மனிதர் கிணற்றில் விழுந்த நாயை பார்த்து உடனே கயிறு எடுத்து அதை மீட்டார். நாய் பயத்துடன் கேட்டது, நீ எப்படி என்னை பார்த்த? நீ வானத்தை பார்த்துட்டு மட்டும்தானே நடப்ப? கீழே என்னை பார்க்காம இருந்திருப்ப. நீ எதுவும் இந்த கிணத்துல ஏற்கனவே விழுந்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு அந்த மனுஷன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் எப்போதுமே வானத்தை மட்டும் பார்த்தது கிடையாது. அது எங்கே, எந்த இடத்துல, எந்த நிலத்துல அந்த நிலவோட வெளிச்சம் எதிரொலிக்குது அப்படிங்கிறது தான் நான் பார்த்துட்டு நடப்பேன். நம்மளோட பார்வை உயரவே இருந்தாலும் நம்மளோட விழிப்பு எப்போவுமே முக்கியமாக இருக்கணும். நம்ம எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எங்கே போகணுங்கிறது ரொம்ப முக்கியம். நான் மேலே பார்க்குறத மட்டுமே பார்த்த உன் கண்ணு நான் கீழேயும் பார்க்குறேன் அப்படிங்கிறத பார்க்க மறந்துச்சு. என்னை மட்டுமே பார்த்த உன் கண்ணு இங்கே கிணறு இருக்குங்கிறதே மறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம். அப்போ தான் நாய் நினச்சிச்சான், அவர் பைத்தியம் கிடையாது, நம்ம தான் பைத்தியம். நம்ம எப்போவுமே கீழே பார்த்துட்டு தான் ஓடுவோம், விளையாடுவோம். இந்த கிணறு இருக்குது தெரியாது, மேலே பார்த்துட்டு வந்த அந்த மனுஷனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு. அப்போ தான் அது ரொம்ப ஃபீல் பண்ணுச்சான். இந்த மாதிரி யாரையும் எப்போதுமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இதே தான் உங்ககிட்டேயும் சொல்கிறேன். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க தான் ரொம்ப முக்கியம், இவங்க முக்கியம் இல்லை அப்படின்னு யாரையும் ஒதுக்காதீங்க. அதை விட முக்கியமானது, இவன் ரொம்ப அறிவாளி, அவன் முட்டாள் அப்படின்னு யாரையும் ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த கதை எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த பண்ணல சந்திக்கலாம். பாய்.